நிறைய ஸ்மால் பிஸ்னஸ்க்கு வெப்சைட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். Because without a website, your business feel like a take on you. No one will trust you, no one reach out to you or buy your product. பட் நிறைய பிஸ்னஸ் வெப்சைட் நீட் இருந்தாலும் பட்ஜெட்டுன்னு வரும்போது இனிஷியல் ஸ்டேஜில் லேக் ஆகுறாங்க. அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இனிமேல் நீங்கள் வெப்சைட் பில்ட் பண்ணுறதுக்கு thousands of rupees இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். நான் சொல்ல போகிற இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். ஈஸியாக வித்தின் ஹவரில் உங்களால் ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்டை பில்ட் பண்ணி அது மூலமாக கிளைண்ட்ஸை வர வைக்க முடியும். I am Altaf Rahman, co-founder of Victor Flow, and over the last few years, I have helped 200+ businesses get online, create stunning website, and actually grow the sales. இந்த வீடியோவில் விக்ஸே யூஸ் பண்ணி ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்கன்னா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ட்ரஸ்டபிள் வெப்சைட் பில்டரில் சைட் டிசைன் பண்ணணும்னா திஸ் வீடியோ ஃபார் யூ. ஸ்டெப்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஏஐ கிட்ட உங்கள் பிஸ்னஸ் டீட்டெயில்ஸை கொடுத்து அந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் பண்ணி ஏஐ உங்களுக்கு ஒரு சைட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த சைட்டை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு டொமைன் வாங்கி பப்ளிஷ் பண்ணாலே போதும். தட்ஸ் இட். பட் நீங்கள் ஒரு அட்வான்ஸ் லெவல் ஆஃப் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் லைக் சாட் பாட், கஸ்டம் அனிமேஷன், அட்வான்ஸ்ட் அனலிட்டிக்ஸ் அண்ட் மோர் இன்டிகிரேஷன் வேணும்னா யூ கேன் கான்டாக்ட் us. The link in the description. All right, let's get into the video. ஃபர்ஸ்ட் wix.com போயிட்டு அதில் பேனரில் வர கெட் ஸ்டார்டட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சைன்அப் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் கன்ஃபார்ம் இமெயில் ஐடி, சூஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இல்லாட்டி கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்அப் பண்ணிக்கலாம். நான் என்னோட கூகுள் அக்கௌண்ட் வச்சு சைன்அப் பண்ணுறேன். சைன்அப் பண்ணேன்னா சைட் லோட் ஆகும். உங்கள் இமெயில் ஐடி தான் கன்ஃபார்ம் கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோட் சென்ட் பண்ணணும். வெரிஃபை கொடுங்க. உங்களுக்கு மெயிலில் ஒரு கோட் எடுத்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா வெரிஃபை ஆயிரும். நெக்ஸ்ட் டேஷ்போர்டு வந்துடும். கிரியேட் நியூ சைட்டுங்கிற பட்டன் கொடுங்க. பட்டன் கொடுத்துட்டா ஸ்டார்ட் சேட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிஸ்னஸ் பற்றி டீட்டெயில்ஸ் இங்கே என்டர் பண்ணலாம். எப்படி ஆன்சர் பண்ணுறது உங்களுக்கு தெரியலைன்னா ஹெல்ப் மீ ஆன்சர்னு கொடுங்க. கொடுத்தா அதுவே 1 by 1 கொஸ்டினாக கேட்கும். நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணால் உங்களுக்கு தகுந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணி கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்க்கு வெப்சைட் பில்ட் பண்ண போகிறோம். இதில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வாட் இஸ் யுவர் சைட் நேம் கேட்கும். அருவி டெக்ஸ்டைல்ஸ்னு கொடுக்குறேன். ஷோகேஸ் யுவர் லேட்டஸ்ட் கலெக்ஷன். வெப்சைட்டோட கோல் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்லைன் சேல்ஸை பூஸ்ட் பண்ணுறக்கா இல்லை ஷோகேஸ் யுவர் லேட்டஸ்ட் கலெக்ஷனா? நான் ஷோகேஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வாட் டைப் ஆஃப் கண்டென்ட் வில் பி ஃபீச்சரிங் டு ஷோகேஸ் யுவர் கலெக்ஷன்ஸ்? இமேஜஸா, வீடியோஸா, ஆர்டிகல்ஸா? இல்லை இமேஜஸ்ன்னு கொடுக்குறோம். டு யூ ஸ்பெசிஃபிக் ஸ்டைல் ஆர் தீம் இன் மைண்ட் ஃபார் இமேஜஸ் வாண்ட் டு யூஸ்னு கேட்குது. இதில் வந்து எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்ஸ் கொடுக்குறேன். கேன் யூ ஷேர் தி யூனிக் செல்லிங் பாயிண்ட் ரிலேட்டட் டு எக்கோ ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்ஸ் குவாலிட்டின்னு கொடுக்குறேன். இதில் உங்கள் பிஸ்னஸ் நீங்கள் எத்தனை வருஷம் நீங்கள் ரன் பண்ணுறீங்க, உங்கள் பிஸ்னஸோட மற்ற விஷயமெல்லாம் இதை சொல்லலாம். 16+ years இன் பிஸ்னஸ் வாஸ் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இன் USA and UK எக்ஸ்போர்ட்ஸ் எக்கோ-ஃப்ரெண்ட்லி ஃபேப்ரிக்ஸ் அது மட்டும் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டேன். ஓகே, நம்ம பிஸ்னஸ் பற்றி ஒரு சைட் ப்ரொஃபைல் விக்ஸ் கிரியேட் பண்ணிடுச்சு. இதை பேஸ் பண்ணி தான் அந்த வெப்சைட்டும் நம்மளுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். கோ டு டேஷ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரிப்பேரிங் டேஷ்போர்ட் ஃபார் அருவி டெக்ஸ்டைல், இன்ஸ்டாலிங் ஆப்ஸ், ரிலேட்டட் ஆப்ஸ் அதுவே இன்ஸ்டால் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி பர்சனலைஸாக இந்த செட்டப்பை நம்மளுக்கு மாற்றிடும். டிஃபால்ட்டாக நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்கிறது விக்ஸே நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். இந்த ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்கள் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட் டிசைன் சைட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் டிசைன் வித் ஏங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதுவே சைட் ப்ரீஃபை க்ரியேட் பண்ணிடுச்சு. சைட் ப்ரீஃப் க்ரியேட் பண்ணிவிட்டு உங்கள் வெப்சைட்டோட டிசைனை க்ரியேட் பண்ணுது. ரீஜென்ரேட் டிசைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சைட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும். இப்போ சைட்டோட ப்ரீஃப் கொடுத்துருச்சு. அருவி டெக்ஸ்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி கிளாத்திங் ஸ்டோர் வில் பி பில்ட் பேஸ்ட் ஆன் சைட் ப்ரொஃபைல். நம்ம இதுக்கு முன்னாடி சைட் ப்ரொஃபைல் பார்த்தோம்னா அதை பேஸ் பண்ணி வெப்சைட்டை கிரியேட் பண்ணிடுச்சுன்னு சொல்லியிருக்கு. இந்த டிசைன் ஓகேனா நம்ம கண்டினியூ வித் டிசைன் கொடுத்துருங்க. உங்கள் பிஸ்னஸ்க்கு டொமைன் நேம் வேணும்னா நீங்கள் இந்த டொமைன் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லாட்டி கண்டினியூ டு எடிட்டர் கொடுங்க. உங்கள் வெப்சைட் டிசைன் முடிச்சிட்டும் கூட நம்ம டொமைனை ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் வெப்சைட் லோட் ஆயிடுச்சு. இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு வேணுங்கிற சேஞ்சஸ் எல்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் லோகோ செலக்ட் பண்ணீங்கன்னா இதில் எடிட் டெக்ஸ்ட் கொடுத்து பண்ணிக்கலாம். இல்லை ஏஐ டூல்ஸ் வச்சும் கூட நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டையும் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக அருவி டெக்ஸ்ட் வச்சு கரெக்டாக தான் இருக்குது, அதனால் அதை விட்டலாம். உங்களுக்கு வேணுங்கிற எலிமெண்ட்ஸ் வேணும்னா இதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஆட் எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்கள் இமேஜ் வேணும்னா அந்த இமேஜை நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இம்போர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் பட்டன்ஸ் எங்கேயாச்சும் இன்சர்ட் பண்ணுறதுனாலும் இந்த பட்டன்ஸை இன்சர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளாங்க் செக்ஷன். ஒரு செக்ஷன்ஸ் வேணும்னாலும் இதை செலக்ட் பண்ணி ட்ராக் பண்ணி இங்கே வச்சிங்கன்னா இன்சர்ட் ஆயிரும். இதில் கண்ட்ரோல்
ரீசெட் கொடுத்தீங்கன்னா ரீசெட் ஆயிரும். நெக்ஸ்ட் அபவுட் பேஜில் என்னென்ன செக்ஷன்ஸ் வேணுங்கிறத ஆட் பண்ணிக்கலாம். டீம் செக்ஷனில் ஒரு டிசைன்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணோன்னா இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க, நிறைய டிசைன் சாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் எந்த சாம்பிள்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜஸ், உங்களுக்கு வந்து ஒன் பேஜ் வெப்சைட், உங்களுக்கு ஒரு பேஜ் வேணும்னாலும் ஆட் பேஜ் கொடுத்து கூட பண்ணிக்கலாம். இல்லை ஹோம் பேஜே நீங்கள் டூப்ளிகேட் பண்ணி அந்த பேஜ் எடிட் பண்ணுறதானாலும் 3 டாட்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா டூப்ளிகேட் கொடுத்து மூவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கலர், சைட்டோட டிசைன்ஸ், கலர் தீம், டெக்ஸ்ட் தீம் எல்லாத்தையும் நீங்கள் மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஆப்ஸ், ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுறதானா இந்த ஆப்ஸ்லேருந்து அதுக்கு ரிலேட்டான உங்களுக்கு எந்த ஃபீச்சர் வேணுமோ அதை நம்ம இன்டிகிரேட் பண்ணிக்கலாம் உங்கள் சைட்டில். நெக்ஸ்ட் வந்து விக்ஸ் ஸ்டோர், இதில் வந்து உங்கள் ப்ராடக்ட் லிஸ்ட் ரிலேட்டான எல்லா செட்டிங்ஸும் இங்கே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மீடியா, நீங்கள் அப்லோட் பண்ண இமேஜஸ் எல்லாம் இங்கே தான் இருக்கும். உங்களுக்கு நியூவாக வேணும்னாலும் இங்கே நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். உங்கள் வெப்சைட்டில் இருக்கிற இமேஜஸை ரிவ்யூ பார்க்குறதானாலும் இங்கே வந்து ரிவ்யூ பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சிஎம்எஸ், நீங்கள் பிளாக் போஸ்ட் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்குன்னு ஒரு கஸ்டம் சிஎம்எஸ் பில்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பை ஆப்ஷன் இல்லாமல் ஒரு ப்ராடக்ட்டை ஷோகேஸ் மட்டும் பண்ணுறீங்கன்னா இந்த சிஎம்எஸ் வச்சு ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு சிஎம்எஸ்ஸை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை பற்றி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ், அட்வான்ஸ் செட்டிங்ஸை பற்றி அப்கமிங் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து டெக்ஸ்ட் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நீங்கள் பார்த்துட்டீங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் மெனு எப்படி ஆட் பண்ணுறதுன்னா நீங்கள் ஓவர் பண்ணிங்கன்னா இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இல்லை மெனுஸ் வந்துடும். இல்லை மேனேஜ் மெனுஸில் போய் நீங்கள் மெனுஸில் சேஞ்சஸ் பண்ணுறதானாலும் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் மாற்றலாம், நியூ பேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு லிங்க் கொடுக்குறதாலும் கொடுத்துக்கலாம். ஒவ்வொரு டெக்ஸ்ட் மேலேயும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா புக்கில் ஹைலைட் பாக்ஸ் வரும். ஒரு பாக்ஸ் வந்தால் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது லெஃப்ட் அலைன், ரைட் அலைன், புல்லட் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் வந்து பேராகிராஃப் டெக்ஸ்ட்டா, ஹெட்டிங் டெக்ஸ்ட்டா அப்படிங்கிறதெல்லாம் மாற்றிக்கலாம். நீங்கள் லிங்க் அப்டேட் பண்ணுறதால நீங்கள் லிங்க் அந்த பட்டனை கிளிக் பண்ணால் எந்த பேஜுக்கு போகணுங்கிறத இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு வெப்சைட் அட்ரஸ் தான் கொடுக்குறீங்கன்னா அந்த வெப்சைட் அட்ரஸ் நம்ம கொடுத்துக்கலாம். நியூ விண்டோவில் ஓப்பன் ஆகணுமா, கரண்ட் விண்டோவில் ஓப்பன் ஆகுமா, எல்லா செட்டிங்ஸுமே கொடுத்துக்கலாம். இந்த லிங்க் ரிலேட்டான வெரைட்டி ஆஃப் லிங்க்ஸ் நம்ம இதில் கொடுக்க முடியும். அதோட ஆப்ஷன்ஸ் தான் இது. தேவையான லிங்க் ஆப்ஷனை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் க்ளோஸ் பண்ணிக்கிங்க. இது டபுள் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அபவுட் கண்டென்ட் ஏதாச்சும் மாற்றுறதானாலும் ஜென்ரேட்டிவ் டெக்ஸ்ட் வித் ஏஐ வச்சு நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா அதுக்கு தகுந்த மாதிரி இந்த கண்டென்ட் அப்டேட் பண்ணிடும். நம்ம கொடுத்த சைட் ப்ரொஃபைல் வச்சு இது கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. அதனால் மேக்ஸிமம் கண்டென்ட்டில் சேஞ்ச் வராது. ஏதாச்சும் சேஞ்சஸ் வேணுனாலும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிங்க. அதே சமயம் ஏஐ வச்சு ஜென்ரேட் பண்ணுறதாலும் ஜென்ரேட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு இமேஜ் அப்டேட் பண்ணணும்னா இமேஜ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் இமேஜ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இல்லாட்டி நீங்கள் அப்லோட் மீடியா பட்டன் யூஸ் பண்ணி உங்கள் சிஸ்டத்தில் இருக்க இமேஜஸை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சேஞ்சஸும் முடிச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிவ்யூ பாருங்கள். எல்லாம் கரெக்டாக இருக்குன்னா பப்ளிஷ் கொடுத்துருங்க. உங்கள் சைட் லைவ் ஆயிரும். டிஃபால்ட்டாக விக்ஸ் வந்து ஒரு டெம்பரரி யூஆர்எல்ல கிரியேட் பண்ணி உங்கள் வெப்சைட்டை லான்ச் பண்ணிடும். உங்கள் டொமைனில் லான்ச் பண்ணணும்னா கம்ப்ளீட் செட்டப் கொடுத்து அதில் நீங்கள் உங்களோட டொமைன்ஸை கான்ஃபிகர் பண்ண முடியும். கனெக்ட் கஸ்டம் டொமைன்னா உங்கள் டொமைனை என்டர் பண்ணிட்டு லெட்ஸ் கோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுங்கிறது விக்ஸே கைட் பண்ணும். ஓகே, இப்போ நீங்கள் விக்ஸ் ஏஐ பில்டரை வச்சு எப்படி பிஸ்னஸ் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் தட்ஸ் இட். ஃபியூ ஸ்டெப்ஸில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு ப்ரொஃபஷனல் சைட்டை லைவ் பண்ணியாச்சு. நீங்கள் எந்த ஸ்மால் பிஸ்னஸாக இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி உங்களாலையும் ஸ்டன்னிங் வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். உங்களுக்கு வெப்சைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் வேணும்னா ஆர் எனி அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் நீட் இருக்குன்னா யூ கேன் ரீச் மீ. லிங்க் இன் தி டிஸ்கிரிப்ஷன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னா பட் வெப்சைட் இல்லைன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ், சஜஷன்ஸ் ஃபார் தி நெக்ஸ்ட் வீடியோ யூ கேன் கமெண்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.